தமிழ்நாட்டில் படிக்கும் மாணவ செல்வங்களே அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஜனவரி மாதம் பள்ளிகள் திறக்கப்படாதுன்னு ஒரு நிறையா நியூஸ் சொல்லிட்டு இருக்காங்க. அதான் இந்த வீடியோவில் கிளியராக பார்க்க போகிறோம் நண்பா. ஸ்கூல் ரீஓப்பன் அப்டேட், காலேஜ் ரீஓப்பன் அப்டேட், பப்ளிக் எக்ஸாம் அப்டேட் எல்லாம் வேணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஜனவரி மாதம் பள்ளிகள் திறக்கக்கூடாது. ஆமாம் நண்பா, இது ஏன் சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேரண்ட்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி இந்த வருஷத்தோட கடைசி நாள் 31ஆம் தேதி. ஜனவரி மாதத்துக்கான தலைவர்கள் இன்னும் அறிவிக்கப்படவில்லை. மேபி ஜனவரி மாதத்தில் பள்ளிகள் மூடப்படலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா, இந்த உருமாறிய கொரோனா வைரஸ் நம்ம இந்தியாவில் 20 பேருக்கு அஃபெக்ட் ஆகிருக்கு. தமிழ்நாட்டில் ஒருவர் அஃபெக்ட் ஆகிருக்காங்க. இந்த உருமாறிய கொரோனா வைரஸ் 33 செகண்டுக்கு ஒரு ஆள் அஃபெக்ட் ஆகுறாங்க. மேபி நம்ம தமிழ்நாட்டில் ஸ்கூல் ரீஓப்பன் கேன்சல் பண்ணுறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஜனவரி மாதத்தில் திறக்க மாட்டாங்க. ஆனால் பிப்ரவரி மாதம் இதே தான் நண்பா. அதுமாதிரி சூழ்நிலை. இப்போ ஃபஸ்ட்டு மார்ச் மாதம் லாக்டவுன் போட்டாங்க. ஏப்ரல் மாதம் திறந்துருவாங்கன்னு பார்த்தோம், திறக்கலை. அப்புறம் மே மாதம் திறந்துருவாங்கன்னு பார்த்தா திறக்கலை. அதே மாதிரி தான் தள்ளி போயிட்டே இருந்துச்சு. சரி, ஆகஸ்ட் மாதமாக இது பண்ணுவாங்கன்னு பார்த்தா ஸ்கூல் ரீஓப்பன் பண்ணல. அப்புறம் சரி செப்டம்பர்லேயாச்சும் ரீஓப்பன் பண்ணுவாங்கன்னா பார்த்தா பண்ணல. சரி நவம்பர்லேயாச்சும் பண்ணலாமான்னு பார்த்தீங்கன்னா நவம்பர்லேயும் பண்ணல. சரி டிசம்பர்லேயாச்சும் பண்ணலாமான்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர்லேயும் பண்ணல. அதே மாதிரி தான் நண்பா, சூழ்நிலைக்கு ஏற்பதான் பள்ளிகள் திறக்கப்படும். இதே மாதிரியே போயிட்டு இருந்துச்சு இந்த வருஷமே இது பண்ண. அதே மாதிரி தான் நண்பா, ஜனவரி மாதத்தில் பள்ளிகள் திறக்கக்கூடாது நிறைய பேர் எதிர்த்து இருக்கிறாங்க. ஏன்னா பேரண்ட் இந்த கொரோனா வந்துச்சுன்னா கஷ்டம் இல்லைல்ல. இருக்கிற சில வீட்டிலலாம் ஒரு குடும்பத்தில் ஒரு பசங்க தான் இருப்பாங்க. அதனால் நிறைய பேரண்ட்ஸ் அனுப்புறதுக்கு தயங்குறாங்க நண்பா. திறக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஆனால் இது மேபி ஒரு 50% உறுதியாகி விட்டது நண்பா. ஏன்னா இது வரைக்கும் எந்த ஒரு அப்டேட்டுமே நம்ம தமிழக அரசு தரல. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கூல் ரீஓப்பன் ஜனவரி மாதத்தில் திறக்கலாமான்னு சொல்கிறாங்களே. 1 முதல் 9ஆம் வகுப்பு மாணவர்கள் கட்டாயம் ஆல் பாஸ் போட்டுருவாங்கன்னு தான் நினைக்கிறேன். சரிங்களா? அதனால் 1 முதல் 9ஆம் வகுப்பு மாணவர்கள் நீங்களும் படிங்க. என்றைக்குமே படிப்பு மட்டும் வீணாக போகாது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.